கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளையே, நாம் எல்லோரும் தாய் வயது சென்ற போது அவளை தள்ளிவிடக் கூடாது. அல்லேலூயா. தாய் நேசத்தை நினைக்கிறவர்களாய் இருக்கணும். அல்லேலூயா. ஒரு தாயினுடைய மகன் வெளி தேசத்தில் இருந்தான். தன் தாயோடு அடிக்கடியாய் தொடர்பு கொண்டு பேசிக் கொள்வார்கள். எப்பாவது அல்லேலூயா நாட்கள் போய்கொண்டே இருந்தது. அவர்களுக்கு தேவையான பணத்தை எல்லாம் அனுப்பி விடுவார்கள். அந்த மகன் அவர்களுக்கு தேவையான பணத்தை எல்லாம் அனுப்பி விடுவான். பெரிய வீடு கட்டி கொடுத்தான் அந்த தாயை உட்கார வைக்கிறதுக்காக. தன் வெளிதேசத்தில் இருந்ததுனால அடிக்கடி போன் பண்ணி விசாரிப்பார். நாட்கள் சென்று கொண்டே இருந்தது. அந்த போன் பண்ற காரியங்கள் எல்லாம் குறைந்துகிட்டே இருந்தது. ஒரு நாளைக்கு ஒரு நேரம், 2 நாளைக்கு ஒரு நேரம், 3 நாளைக்கு ஒரு நேரம், இல்லைன்னா 4 நாளைக்கு ஒரு நேரம், இப்படி ஹல்லேலூயா நாட்கள் அவன் தாயும் அவனை விட்டு தூரம் போய் கொண்டே இருந்தான். ஹல்லேலூயா. குறிப்பிட்ட நாள் ஹல்லேலூயா 4 நாள் பேசல, 4 நாள் தாயிட்ட பேசல. ஹல்லேலூயா. 5ஆவது நாள் போன் பண்ணினா தாய் போன் எடுக்கல. எத்தனையோ முறை போட்டு பார்த்து போன் எடுக்கல. பக்கத்துல தெரிஞ்சவங்க யாரையாவது சொல்லி போய் போன் போட்டு தட்டி எழுப்ப சொன்னால் அவள் மரித்து, அந்த தாய் மரித்து 4 நாள் வீட்டுக்குள்ளேயே சடலமாய் கிடந்தார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளையே, தாயை அரவணைக்கணும் என்கிறது. தாயை கவனிக்கணும். தாயின் தகப்பனையும் பெற்றோரை கவனிக்கணும், பெற்றோரை அரவணைக்கணும் என்கிற இயேசு சொல்லியிருக்கிற மகா பெரிய பிரதான கட்டளையா இருக்கிறது. ஆகையால் தாயும் தகப்பனோடு இருக்கிற தேவனுடைய பிள்ளையே, நீங்கள் விட்டு அவர்களுக்கு காரியம் செய்கிறதும் அவர்களுக்கு பிடிச்ச காரியங்களை செய்கிறதும் வீணு. நீங்கள் அவர்கள் இருக்கும் போது உங்கள் நேசத்தை காண்பீங்கள். அவர்களை அரவணைத்துக் கொள்ளுங்கள், அவர்களை ஹல்லேலூயா கவனித்துக் கொள்ளுங்கள். இதுதான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்.